என்னன்னது? இது மாயா பஜார்ல கொடுத்த லட்டு. காசு இல்லாம பூஜையில கிடைச்சாலே அதுக்கு ஒரு தனி ருச்சிதான். என்ன லட்டு ரொம்ப ருசியா இருக்குதோ? இந்த லட்டு குட்டாலே ஒரு பொம்பளை அவளும் ஒரு லட்டு. இந்த நெய் ஒன்று சாப்பிடு. இது ஏதம்மா கல்லு? இந்த கல்லா எங்க வீட்டுக்காரரு மாயா பஜாரில இருந்து வாங்கிட்டு வந்தாரு. ஓஹோ. ஜாங்கிலி மாமா, வேலையை ஆரம்பிக்கலாம். கண்ணு குருடாவா போச்சு? மாயா பஜார்ல இருந்து காசு இல்லாம வாங்கிட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் காய் இல்லாம வேற என்னவா? ஐயோ ஐயோ, என்னடி உளர்ற? உடலங்காய பார்த்தா பாம்பு சொல்ற? மரியாதை சமையல் செய்றியா இல்ல உதவாங்கறியா? ஐயோ, இது பாம்பேடா. என்ன கொன்னுட்டா? அப்பாட மாட்டாங்க. ஐயோ என்னடி? ஐயோ ஐயோ, என்னடி அடக்கி கூட வந்துட்டியா? ஐயோ அடிக்கலையே, எனக்கு ஒன்றும் தெரியலையே. அடிக்கலையா? சரி, இருக்கிற தோசையை கொண்டு வர்றேன். வாய் கட்டல எங்கேயோ மாயமா மறைஞ்சு போச்சு. என்னங்க நான் தான் முதல்ல ஏதோ சூடு இருக்குன்னு. ஐயோ பயப்படாதீங்க, நீங்க பயப்படாதீங்க. பயப்படாதீங்க பயப்படாதீங்க. போயிடுச்சா? போயிட்டு
பயமா இருக்குது சிவபுரி. நான் என் பெண்டாட்டி சத்தியமா சொல்றேன், அவ பெண்ணே அல்ல, பேயேதான். பேயாவது பிசாசாவது அவ வத்சலாவே தான். ஓ சூரப்புலி, எனக்கு பதில் நீ மணவரையில இருந்திருந்தா, என் கண்ணை உன் கண்ணில வச்சு பார்த்திருந்தா, என்ன மாதிரி நீயும் கிள்ளு வாங்கி இருந்தா உனக்கு தெரியும். இளவரசே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு மனசுல நோய். நோயா? அது என்ன நோய் சூரப்புலி? அதுதானுங்க, இந்த சன்னியாசி துறவி சாமியாருங்க இவங்களுக்கெல்லாம் பெண்ணை பார்த்தா பேயா தெரியும். அதே வியாதிதான் உங்களுக்கும். அதுக்கு ஏதாவது மருந்த சொல்ல. மருந்தெல்லாம் வேண்டியதில்லை. இன்னும் கொஞ்ச நேரத்துல மத்தலா கிட்ட போகணும்னு நினைச்சாலே வயித்த கலக்குதே சூரப்புலி. அப்படின்னா ஒண்ணு செய்யுங்க. வத்சலாவுக்கு அபிமன்யு மேல அபார பிரியமோ. நான் தான் அபிமன்யுன்னு சொல்லிட்டு உள்ள போங்க, அப்படியே சொக்கிடுவா. சரியான யோஜனை. வத்சலா, 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 என்ன கொஞ்சம் பாரு வத்சலா. அட 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 அட. உன்னுடைய உடம்பு அசைறதே ஒரு அழகாத்தான் இருக்கு. வத்சலா, இதோப்பா அபிமன்யுல வந்திருக்கேன். அபிமன்யு. வத்சலா, வேஷம்னு நினைக்கிறியா? இல்லவே இல்ல, நான் தான் நிஜமான உண்மையான சத்தியமான அபிமன்யு. வத்சலா, கொஞ்சம் திரும்பித்தான் பாரு. ஆஹா, உன்னை பார்த்தா அதிரசம் போல இருக்கு. வத்சலா, வத்சலா, ஒரே ஒரு ஆலிங்கனம், ஒரே ஒரு தடவை. அப்புறம் கேட்கவே மாட்டேன். வெக்கமா இருக்கு சுவாமி. கண்ணை இருக்க முடிக்கிட்டா வெட்கமே இருக்காதான். வத்சலா, வாத்தியாரி சொல்லி இருக்கிறாரு. அப்படின்னா அந்த பக்கமா திரும்பி. சரி, திரும்பிட்டேன். கண்ணை மூடிக்குங்க. மூடிட்டேன். கண்ணு திறக்கவே கூடாது. சரி. கண்ணு திறக்கப்படாது. இல்ல இல்ல. ஐயோ வத்சலா, எலும்பெல்லாம் நொறுக்குதே. இது காதல் வேகம் கண்ணாடா. ஐயோ, உன் காதலை இவ்வளவு வேகமா பண்ணாதே, என்னால தாங்க முடியாது. போங்கண்ணா. வத்சலா, அதுக்குள்ள கோழிச்சிட்டிய வந்து பக்கத்துல உட்காரு. வா. வேண்டாம் வேண்டாம், பக்கத்தில் வந்து உட்கார்ந்தா எலும்பு நொறுங்குது, பல்லு உடையுதுன்னு
ஏதாவது சொல்லுவீர்கள். சொல்லவே மாட்டேன். வாணா சொல்லவே மாட்டீர்களே. பத்தலா, இந்த காதலினாலே என் எலும்பு இல்ல, என் பல்லு இல்ல, என் உடம்பே நொறுங்கி போனாலும் சரி, ஒன்னும் சொல்லவே மாட்டேன். சரி, கண்ணு முடிங்க. கண்ணு முடிக்கிறதா? ஐயோ, நான் மாட்டேன். அப்படின்னா நான் பக்கத்துல வந்து உட்கார மாட்டேன். சரி, முடிக்கிறேன். பத்தலா, எனக்கு பத்தலா, இந்த எலும்பு நொறுங்குற காதலை விட்டுட்டு வேற ஏதாவது விளையாடலாம். விளையாடலாமா? சரி. முதல்ல இதை சாப்பிடுங்க. ஐயோ, பத்தலா, இனிமே என்ன உபத்திரவப்படுத்தாதே, நான் செத்து போயிடுவேன். போதும், எனக்கு பசி பிராணம் போகுது.
நடத்தி முட அப்பப்ப அரவான் கண்ணனுடைய கட்டளைகளை கச்சிதமா நிறைவேற்றி விட்டோம். வத்தலாவை கட்டிலோடு கடத்தி வந்து விட்டேன். மாயா மாளிகையிலே பத்திரமா தூங்குறா. கடவுள் மாயா வத்தலாவாக மாயா ஜாலங்கள் செய்வான் கல்யாண வீட்டுல. आद्याय स्वाहा आदित्याय नमः सोमाय स्वाहा सोमाय नमः अंगारकाय स्वाहा अंगारकाय नमः वरुणाय स्वाहा वरुणाय नमः वायवे स्वाहा वायवे नमः इंद्राय स्वाहा इंद्राय नमः ओम वसु वसु स्वाहा प्रजापतये नमः जपाग्रं काचवेजं महाजनं तपोरिन्दरोभाभ्रं प्रणतोपनिमातरं गतिसंगतकारां तीरोधारमुद्भवं नमांसुरं सोमं सम्भोमकरपोषणं धरणीगर्भसम्भूतं विद्युत्काशमन्यहं कुमारन्दतदञ्जमङ्गलमलाम्यहं श्रीकुटकाश्यामारूपेण प्रियम्बुदं सौम्यं सौम्यगुणोपेतं तत्परस्वमन्दनं देवानां லக்கணா போதும் விளையாடினது. உட்கார் மணவரையில். பூதம் உங்களை கிள்ளி இருந்தா தெரியும் உங்களுக்கு. கையே வீங்கி போச்சுது பாருங்க தாத்தா. போதும் லக்கணா, இந்த விளையாட்டெல்லாம் இவர்களை ரசிக்க மாட்டார்கள். விளையாட்டா? பூதம் என்ன பிச்சு புடுங்குது, அதுவா விளையாட்டு? சரிதான், போய் உட்கார். அர்த்தகாயம் மகாவீர்யம் சந்திராதித்யவர்தனோ சிம்மிகாகர்ப்பசம்பூதம் சம்ராபணவாம்யஹ. ஓய் புரோகிதரே, முகூர்த்த வேலை நெருங்குகிறது. இன்னும் என்ன முணுமுணுப்பு? சீக்கிரம் மாங்கல்யத்திற்கு மங்கள வாழ்த்து வாங்கி வாங்க. லக்கணா, மாட்சிமை தங்கிய மகாகணம் பொருந்திய மகாராஜராஜஸ்ரீ மாமா அவர்களே, எங்கே கையில் மாட்சிமை தங்கிய மகாகணம் பொருந்திய மகாராஜராஜஸ்ரீ மாமா அவர்களே, எங்கே கையில் கலப்பையை? உங்கள் தம்பி கிருஷ்ணன். இவர்தானடா சிறிய மாமா. ஓஹோ, கையில புல்லாங்குழல் கூட இருக்கு. சிரஞ்சீவி சிறிய மாமா அவர்களே, சிறியவன் நமஸ்காரம். சின்ன வயதில் வெண்ணெய் பாலெல்லாம் திருடி தின்றது உண்மைதானா? இடைச்சிகளிடம் உதைப்பட்டது உண்மைதானா?
பாம்புக்கு பயந்து தண்ணீரில் குதித்தது உண்மைதானா? மாப்பிள்ளை அவர்களே, சிரமப்பட வேண்டாம், போதும். லக்கணா, வேடிக்கை போதும். விபரீதமாக நினைத்து விட போகிறார்கள். வேடிக்கையா? மண்டைய உடைச்சு மனப்பாடம் பண்ணினது வேடிக்கையா? போடா. உருண்டு திரண்ட உருவமே அந்த வழக்கம் அரவானுக்கு கிடையாது. அப்ப எப்படித்தான் மலையை தாண்டி மிருபக்கம் போறது? அதுவா, ஐயா அரவான் கால் வழியா நுழைஞ்சு போகணும். ஐயா கால் வழியா நுழைஞ்சு போகணுமா? அதுதான் நடக்காதடா அடிமுட்டாளே. அது நடக்காதுன்னா அந்த பக்கம் போகவும் முடியாது. மன்னாடி மன்னக மகா சக்கரவர்த்திங்க யாரா இருந்தாலும் என் கால் வழியாகத்தான் புகுந்து போகணும். தம்பி பொறு, மன்னாதி மன்னரங்க போவானுங்க, மகாவீரன் பீமசேனன் மகன் போக மாட்டான். அப்படி என்ன சொன்ன? பீமன் மகனா? எங்க பெரியப்பா மகனா நீ? நான் யார் தெரியுமா? அர்ஜுனன் மகன் அரவான். அப்போ சமாச்சாரம் தெரியாமல சண்டை போட பார்த்தோம். இது யார் தெரியுமா? அர்ஜுனன் மகன் அபிமன்யு. அட, எங்க அப்பா மகன் தான் அவன் கூட. அது நான் தான் ஜாங்கினி மாமா. ஆமா, எங்க புறப்பட்டீங்க எல்லோருமா சேர்ந்து? துவாரகைக்கு. என்னை வஞ்சித்து என் வஸ்திராவை லெக்கனுக்கு கல்யாணம் செய்கிறார்கள். அதை தடுக்க வேண்டும். அதையும் இப்பவே தடுக்க வேணும். அடாடாடாடா, இப்பதானே அவங்களெல்லாம் இந்த வழியா போனாங்க. விஷயம் முன்னமே தெரிஞ்சிருந்தா கல்லுகள்லாம் உருட்டி காலி செய்திருப்பாரு எல்லோரையும். அடாடாடாடா, நேரம் துவாரகை போய் சேர்ந்து இருப்பார்களே. அண்ணா, இனிமே நாம் தாமதிக்க கூடாது. இப்பவே புறப்படுவோம். அப்ப நான் வர்றேன் கூட. அண்ணா, எனக்கு இப்பவே சுமை அதிகம். இங்கேயே இரு, அவசியம் அழைக்கிறோம். அதுவும் ஒரு நியாயம்தான். அண்ணா, இதுவரை வந்ததை விட இனி இரட்டிப்பு வேகத்தில் பறக்க வேண்டும். ஆஹா, வேகம் குறைந்து விட்டது. இனி ஒரு அடி கூட இந்த உடம்பு நகர முடியாது. ஏனண்ணா? பசி நரம்பத்திக்கு மயக்கு. தம்பி, என்னடா அது? ஆகாயத்துல பறக்கையில ஆகாரம் கேட்கிற? மாமா, பயங்கரமான பசி, வயிறு தாளம் போடுது. இனிமேல ஒரு அடி கூட நகர முடியாது. அண்ணா, இன்னும் கொஞ்ச தூரம் துவாரகைக்கு சென்று விட்டார் வயிறார சாப்பிடலாம். தம்பி, உனக்கு விஷயம் தெரியாது. கேட்கிற நேரத்துல இந்த வயத்துக்கு ஆகாரம் கொடுக்கலன்னா சப்த நாடிகளும் ஒடுங்கி இந்த உடம்பு சடார்னு கடை சாஞ்சிடும். ஐயோ மாமா, பக்கத்துல ஏதாவது வீடு இருக்கிறதா பாருங்க. அதோ ஒரு குடிசை. ஓ, யாரம்மா உள்ள? தம்பிகளா, கட்டை விழுத்து காளைங்க மாதிரி எங்க புறப்பட்டீங்க? வத்சலாவுக்கு கல்யாணம் அல்லவா, அதற்காக வந்தோம். தம்பி, பேச்செல்லாம் அப்புறம் பேசலாம். முதல்ல பயத்துக்கு வழிய பாரு. பாட்டி, நாங்கள் வெகு தூரத்து பேர்வழிகள். அண்ணாவுக்கு அகோரமான பசி. ஏதாவது உணவு? கைவசம் ஒண்ணும் இல்லை தம்பி. பாட்டி, நீங்க பாக்கியலட்சுமி மாதிரி இருக்கீங்க. கொஞ்சம் சமையல் செய்தான் போடுங்களேன். அப்பா, வத்சலாவுக்கு கல்யாணம், அவளுக்கு மாலை கட்டியாக வேணும். சமயத்துக்கு மாலை போகலன்னா தலையே போயிடுமப்பா. பாட்டி, மாலை தானே கட்ட வேண்டும். நான் அற்புதமாய் கட்டி தருகிறேன். ஆமாம் பாட்டி, தம்பி அற்புதமாக கட்டி தருவான். பசி தீர்க்கும் புண்ணியத்தை நீங்க ஏத்துங்க. மங்கள வாழ்த்து. அண்ணா, இங்கு நடப்பதென்ன? தர்மம் தலைகுறிய, நெஞ்சங்கள் பதைப்பதைக்க, ஆசை எண்ணங்கள் அடியோடு மறைய, மங்கை திரௌபதியும் ஆரவங்கம் செய்த மதோன்மத்தர் கூட்டத்திற்கு அருமை வத்சலா அடிமையாக்கப்படுகிறாள். அந்த அடிமை சின்னம் அல்லவா இந்த மாங்கல்யம்?
அண்ணா, இதற்கா மங்கள வாழ்த்து வேண்டும்? இதையா இந்த மாபெரும் சபை மனமாற ஆசீர்வதிக்க வேண்டும்? அநியாயம் நடப்பதை நீங்களுமா அனுமதித்தீர்கள்? அநியாயமா? சுபத்ரா, இங்கு நடப்பது திருமணம், அநியாயம் இல்லை. வாஞ்சி உள்ளவர்கள் போல் நடித்து கொடுத்த வாக்கை குப்பையிலே போடுவது அநியாயம் அல்லவா? ஆசை எண்ணங்கள் எழுப்பி அதில் மண்ணை போட்டு மூடுவது அநியாயம் அல்லவா? காதலித்தவன் ஒருவன் இருக்க வத்சலாவை வேறொருவனுக்கு தாரி பார்ப்பது அநியாயம் அல்லவா? பலராமா, இது விவாக மண்டபமா அல்லது குற்றம் விசாரிக்கும் நீதிமன்றமா? ஆம் சுபத்ரா, சுபவேளையில் அவச்சொற்கள் வேண்டாம். மாமா கோபிக்கிறார். காரியம் நடந்து விட்டது. மனதை கலங்க விடாதே, தைரியமாக இரு. தைரியம்? வாக்கு மீறி இந்த வைபவம் நடத்த படாடோபத்திற்கு வத்சலாவை பலியிட கருத்து வேறுபட்டும் கட்டாய கல்யாணம் செய்ய உங்களுக்கு தான் தைரியம் வேண்டும், துணிவு வேண்டும். அண்ணா, தைரியமாக நின்று இந்த அக்கிரமத்தை துணிவோடு செய்யுங்கள். அண்ணா, என்ன கண்ணா? இதோ வந்து விட்டேன். புரோகிதரே, சீக்கிரம். சுபத்ரா, பிரமாதமாய் கோபித்துக் கொண்டாயே. நடந்ததை பார்த்து நான் சந்தோஷப்பட வேண்டுமா? ஆமாம், உன் ஆசை மருமகளின் கல்யாணம் பார். சுபத்ரா, நடப்பதெல்லாம் நல்லவைதான். வா. ஆறுதல் சொல்லுகிறீர்களா? அண்ணா, அபிமன்யுவின் கதியை நினைத்து பார்த்தீர்களா? நினைப்பதற்கு என்ன இருக்கிறது சுபத்ரா? அவனுக்கும் வத்சலாவுக்கும் தான் திருமணம். அண்ணா, விளையாடினது போதும். விளையாட்டல்ல, வா, விவாக மண்டபத்திற்கு போகலாம். அண்ணா, வத்சலா இங்கு உள்ளே அல்லவா இருக்கிறாள்? இல்லை, உண்மை வத்சலாவிடம் போகிறோம். அப்படியானால் இவள்? அதெல்லாம் அரசியல் ரகசியம், பிறகு சொல்கிறேன். வா. ஓ, மறந்து விட்டேன். எனக்கு தெரியும் வத்சலா, மாமா எவ்வளவு சிரமப்பட்டு காரியத்தை முடித்திருக்கிறார்ப்பா. எனக்கு என்னமோ சித்தப்பாவின் மேல் நம்பிக்கையே இல்லை. பெண்களுக்கே நம்பிக்கை ஏற்படுத்துவது பெரிய பிரச்சனை. அம்மா, கண்ணே அபிமா, வத்சலா, உனக்காக எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? என்னை உன்மேல் அன்பில்லாதவன் என்று நினைத்து விட்டாய். சரி, விவாகத்தை ஆரம்பிக்கலாம். அரவான், பரமாத்மா, இதோ தயார். குழப்பம் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. ஏனென்ன? எல்லாம் மங்களகரமாய் நடக்க வேண்டும் அல்லவா? மனம் போல் மாங்கல்யம் நிச்சயமாக நடக்கும். மகாராஜா, மாப்பிள்ளை வீட்டார் நகரை நெருங்கி விட்டார். ஓஹோ, நல்ல வரவேற்பு, வசதியான இருப்பிடம், கனிவான உபச்சாரம், களியாட்டம் எல்லாம் எவ்வித குறைவுமின்றி மாப்பிள்ளை வீட்டாருக்கு நடக்கட்டும். துவாரகை ரொம்பவும் பிடித்திருக்கிறது. துவாரகையை விட துவாரகாவாசிகளுடன் நீங்கள் ஏற்படுத்திக் கொண்ட தொடர்பு இருக்கிறதே, அது இன்னும் பிடித்தமான விஷயம். பிடித்த மட்டுமா, பிரயோஜனமாக கூட இருக்கும். அப்படித்தானே மாமா?